வணக்கம். இங்கே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது தஞ்சாவூரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 4 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் 4 கிலோவாட் போடும்போது எதன் அடிப்படையில் நீங்கள் 4 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் எத்தனை கிலோவாட்டு நம்ம சோலார் பேனல் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் முதலாவது உங்கள் இபி பில்லை வச்சு தான் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ 4 கிலோவாட் உங்கள் வீட்டுக்கு போடணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 4 கிலோவாட்டு சேங்ஷன்டு லோடு இருக்கணும். உங்கள் இபி சர்வீஸ் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஆன்லைனில் செக் பண்ணும்போது உங்கள் வீட்டுக்கு எத்தனை கிலோவாட்டு அந்த சேங்ஷன்டு லோடு இருக்குது, அதே மாதிரி மேக்ஸிமம் ரெக்கார்டட் டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, இத்தனை நாள் வரைக்கும் போன 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகளில் சராசரியான உங்களுடைய உபயோகம் எவ்வளவு, இது எல்லாத்தையுமே அந்த இபி பில்லில் நம்ம பார்க்கணும். அப்போது ஒரு 1000 யூனிட்டு 1200 யூனிட் வரைக்கும் நீங்கள் சராசரியாக 2 மாதத்துக்கு ஒருக்கா பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் 4 கிலோவாட்டு ஆன்கிரிட் சிஸ்டம் போடணும். 1 கிலோவாட்டுக்கு சராசரியாக 300 யூனிட் உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. நிஜத்தில் எப்படி வருது அப்படின்னா, நிகழ்கால அந்த சூரிய வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்குன்னு தனித்தனியாக எடுக்கக்கூடாது. ஒரு 365 நாளுக்கு சராசரியாக 4.2லேருந்து 5 யூனிட் வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதனால தான் CUFன்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ அதை யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக 1 கிலோவாட்லேருந்து எவ்வளோ மின்சாரம் வரும் அப்படின்னா 5 யூனிட் வரும் அப்படின்னு தான் நெட்வொர்க் சார்ஜஸ்க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம 1 கிலோவாட்டுக்கு 4.2லேருந்து 5 யூனிட் வரைக்கும் உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி உற்பத்தி ஆகும்போது உங்களுடைய தினசரி சேவைகள், உங்களுடைய சர்வீஸ் யூட்டிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சராசரியாக ஒவ்வொரு நாளும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தின் அளவு 15லேருந்து 16 யூனிட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம ஒரு ஏசி வச்சுருக்குறோம். ஒரு ஏசிக்கு மேலே 2 ஏசி இருந்துச்சுன்னா சாதாரணமாக அந்த 15லேருந்து 16 யூனிட் யூஸ் ஆகுது. அதனால் ஒரு வீடு அப்படின்னா நீங்கள் இந்த பில்லெல்லாம் பார்த்து கால்குலேட் பண்ணுறது ஒரு பக்கம். ஒரு தம்ப் ரூல் இருக்குது. ஒரு ஏசி இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 கிலோவாட்டு சோலார் சிஸ்டம் போட்டுக்கோங்க. 2 ஏசி, ஒரு ஏசிக்கு மேலே 2 ஏசி இருக்குது அப்படின்னா 4 கிலோவாட்டு இல்லைன்னா 5 கிலோவாட்டு ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டுட்டோம்னா 100% உங்களுக்கு தேவையான மின்சாரம் முழுவதையும் சோலார் பிளேட்லேருந்தே நீங்கள் உற்பத்தி பண்ணிடலாம். உங்களுடைய பில்லு 0 ஆகிடும். நீங்கள் நெட்வொர்க் சார்ஜுன்னு 1 கிலோவாட்டுக்கு ஒரு 100 ரூபா உத்தேசமாக, இப்போ 4 கிலோவாட் போட்டிங்கன்னா இவங்க 6000 ரூபா வரைக்கும் பில்லு கட்டிக்கிட்டு இருந்தால் இவங்களுக்கு இப்போ பில்லு எவ்வளோ வரும்னா வெறும் 400 ரூபா மட்டும்தான் வரும். அந்த நெட்வொர்க் சார்ஜு நம்ம டான்ஜெட்கோவில் விதிச்சிருக்கிறதுனால இப்பொழுது டான்ஜெட்கோங்கிறது TNPDCL ஆயிடுச்சு. அவங்க அந்த நெட்வொர்க் சார்ஜ் விதிச்சிருக்கிறதுனால அதை மட்டும் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அதனால் வேறு எந்த தொகையும் கட்ட வேண்டியிருக்காது. 2-3 பேர் கேட்டாங்க, அது ஏன் சார் அந்த 300 ரூபா மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அந்த 300 ரூபா வந்து அரசாங்கத்தோடைய வரி விதிப்பு மாதிரி. நீங்கள் அரசாங்கத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு தான் இந்த ஆன்கிரிட் சிஸ்டத்தில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறீங்க. உதாரணமாக இபி பவர் லைன் இல்லைன்னா இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் வேலை செய்யாது. ஒரு நாளுக்கு நீங்கள் 15 யூனிட்டு 16 யூனிட்டு உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா இபியோட சப்போர்ட் இருந்தால் தான் அதை உற்பத்தி பண்ண முடியும். அது என்ன பண்ணும், இபியிலேருந்து என்ன வோல்டேஜ் வருது அப்படின்னு சென்ஸ் பண்ணும். அந்த வோல்டேஜ் தான் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்னு சொல்லுவோம். இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இல்லை அப்படின்னா இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் ஆஃப் ஆகிடும். அப்போது அந்த ஆன்கிரிட் சிஸ்டத்தால் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியாது. அதனால் இந்த TNPDCL அப்படிங்கிற அமைப்பு நீங்கள் எங்களுடைய மின் கட்டமைப்பு கிரிட் பவரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் சோலார் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க. அதனால் ஒரு யூனிட்டுக்கு 30 காசு என்ற அளவில் எங்களுக்கு வரி கட்டிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு மிச்சமாகிறது எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 ரூபா 75 காசு ஒரு யூனிட்டுக்கு மிச்சமாகும். அதில் வெறும் 30 காசை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் நீங்கள் சோலார்லேயே உற்பத்தி பண்ணி கழிச்சிக்கங்க
ஒரு அடிப்படையான பயன்பாட்டு கட்டணமாக இதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதான் அந்த நெட்வொர்க் சார்ஜஸ். அதனால் இது ரொம்ப ரொம்ப லாபமானது. ஒரு ரூ. 10.75 மிச்சப்படுத்துறதுக்காக ஒரு 30 காசு ஒரு யூனிட்டுக்கு கொடுக்கறது நல்லது தான். இதுவே நீங்கள் கமர்ஷியலாக இருந்துச்சுன்னா இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கு போகாமல் பேட்ரி மூலமா சோலார் பவரை உற்பத்தி பண்ணுறோம். ஒரு நாளுக்கு 4ல் ஒரு பங்கு, அதாவது 6 மணி நேரம் மட்டும்தான் ஆக்டிவ் சோலார் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். மற்ற 18 மணி நேரத்துக்கும் நம்ம பேட்டரியை வச்சு ஸ்டோர் பண்ணணும். பேட்டரியோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு அதிகமாக இருந்தாலும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைந்த காலத்தில் எடுக்கலாம். அப்படி கிரிட் இல்லாத இடங்களில் அதுக்கு சப்போர்ட்டாக சோலார் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி போடணும். அந்த முதலீட்டுக்கு பதிலாக தான் நம்ம வீட்டுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ்ன்னு கட்டிட்டு வரோம்.